குட் பேட் அக்லி வெல்கம் டு அனதர் பஞ்சாயத்து ரிவ்யூ. நான் விடாமுயற்சி பார்த்துட்டு என்ன அஜித் சார் இப்படி ஒரு படத்தை பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு சப்பையான ஒரு ஸ்டோரி எடுத்து பண்றீங்க, இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் ஏமாத்தாதீங்க அப்படின்னு ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன். பார்த்தாரா என்னன்னு தெரியல. நான் ஒரு ஃபீனிக்ஸ் பரவாடா ஆல்வேஸ் கம் பேக் அப்படின்ட்டு வச்சு செஞ்சுருக்காருங்க. ஓ மை காட். ஏகே என்ன ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ், எதுக்கு அவருக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, எதுக்கு இவ்வளவு கூட்டம் வருது, எதுக்கு கடவுளே அஜித்தன்னு கத்துறாங்க, எல்லாத்துக்கும் ஆன்சர் வேணும்னா இந்த படத்தை போய் பாருங்க. அட்டகாசம் பண்ணிருக்காரு. ஒரு ஃபேன் பாய் ஒரு டைரக்டரா சூஸ் பண்ணா அந்த ஃபேன் அந்த டைரக்டர் அந்த ஆக்டரை அணு அணுவா ரசிச்சா அந்த மாதிரி ஒரு மாஸ் படம் எங்கேயுமே நீங்க செலிப்ரேஷன்ஸ் பார்க்க முடியாது. வெற்றிமாறன் படத்தையும் பார்ப்போம், அஜித் விஜய் படத்தையும் பார்ப்போம். அஜித் விஜய் படத்துல அந்த செலிப்ரேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மேட்ச் பண்றதுக்கு எதுவுமே வராதுங்க. நல்லா எல்லா எலமெண்ட்டும் ஃபிட் ஆகி ஒரு படத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போதே ஆஹா அப்படின்ட்டு தூக்கி உட்கார வைப்பாங்கல்ல, அட்டகாசங்க. ஓவர்சீஸ்ல பார்த்தேன் நான் கனடால. இங்கேயே ஓப்பனிங் சீனு, இன்டர்வல் சீனு, லார்ட் ஆஃப் கூஸ் பம்ப் சீன்ஸ்லாம் டைலாக்ஸ் கேட்கவே இல்லை. 2-3 வாட்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த டைலாக்ஸ் எல்லாம் கேட்கணும்னா கொஞ்சம் ஃபேன் பாய்ஸ்லாம் அடங்கினதுக்கு அப்புறம். அப்பனா நீங்க இந்தியால எப்படி இருக்கும் ஃபேன் செலிப்ரேஷன் பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுதுன்னே தெரியாம தடன்னு போயிட்டு இருக்கு. நிறைய பழைய அஜித் படத்துல இருந்து ரெஃபரன்ஸ், பழைய சாங்ஸ் இளமை இதோ சாங் பர்ஃபெக்டா ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிருக்காங்க. ரைட்ஸ் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இதுல கிரீடம் படத்துல இருந்து த்ரிஷா அஜித்தோட ஒரு லவ் சாங் எல்லாத்தையுமே ப்ராப்பரா செட் பண்ணி பர்ஃபெக்டா பண்ணி அஜித்தோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், அஜித் இருக்கும்போது மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் பார்க்கவே தோணலைங்க. தில்லுக்கு துட்டா ஆடிடுறாரு. மூக்கு மேல ராஜா அப்படிங்கிற மாதிரி ஐபிஎல் சீசன் அதுவுமா ஒரு ஓவர்ல 20-25 ரன் அடிக்கணும்னா 5 6 அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. இறங்கி ஆடினாங்க. அட்டகாசமான படம். நீங்க தியேட்டர்ல போய் ஒரு மாஸ் மூவி எப்படி இருக்கும் அப்படின்னு செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா இந்த மூவியை இந்த வீக்கெண்டுக்குள்ள மிஸ் பண்ணாதீங்க, போய் பாருங்க. ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் சாங்ஸ், அந்த புலி சாங், அந்த தூள் படத்துல ஒரு சாங் வரும் தெரியுங்களா ஃபைட்டுக்கு, அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்டா ஃபிட் ஆன சாங். அட்டகாசமா இருக்கு படம். அதுக்கப்புறம் வில்லன் கூட எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுதுங்க. காமெடி எல்லாம் தேவையில்லை. அஜிதே பயங்கரமா காமெடி பண்ணியிருக்காங்க. சிம்ரன் நடிச்சிருக்காங்க, த்ரிஷா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ், எல்லாமே நல்லா இருந்தது. போட்டோகிராஃபி வாஸ் ஆசம், எடிட்டிங் வாஸ் ஆசம், ப்ளூபர்ஸ் இருக்கு அட் தி எண்ட், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு மாஸ் செலிப்ரேஷன்ஸ், நீங்க எந்த ஆக்டர் ஃபேனா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மாஸ் செலிப்ரேஷன்ஸ் பார்க்கணும்னா go and watch it. ஏகேவோட ஸ்வாக், ஏகேவோட ரக்கட், குட் பேட் அக்லி 3 எபிசோட் இருக்கு. 3 எபிசோட்ல அவர் காட்டுற டிஃபரன்ஸ், அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸா இருக்கட்டும், அட்டகாசங்க. நீங்க போய் பாருங்க, தியேட்டர்ல என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஆஃப்டர் லாங் டைம் நான் தரோலி என்ஜாய்டு அஜித் மூவி ஃபார் இயர்ஸ் டு கம். ஃபார் 2-3 இயர்ஸ் இதை வச்சு அஜித் ஃபேன்ஸ் பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். ஓடிடி எதுல ரிலீஸ் ஆகுதுன்னு ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடிச்சு தேய்ச்சி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். Go and enjoy the theater moments, enjoy the movie. See you in another review.